மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை. மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். சிவகங்கை தமிழ்ச்சங்கத்தில் மாதாந்திர தமிழ் இலக்கிய கூட்டம் கடந்த 29ஆம் தேதி மாலை 6 மணி அளவில் சிவகங்கை பாரதி இசைக்கல்வி கழகத்தில் சிவகங்கை தமிழ்ச்சங்க தலைவர் திரு மு. முருகானந்தம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்ச்செம்மல் திரு சோ. பகீரத நாச்சியப்பன் அவர்கள், தேசிய நல்லாசிரியர் திரு சே. கண்ணப்பன் அவர்கள், தமிழ்ச்சங்க நிறுவன தலைவர் திரு ஜவஹர் கிருஷ்ணன் அவர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்ச்சங்க செயலாளர் திரு அ. பாண்டியராஜன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். புலவர் வை. சங்கரலிங்கனார் அவர்கள் எழுதிய வெற்றி நிச்சயம் என்னும் நூலை மேனாள் தமிழ்ச்சங்க தலைவர் திரு டி. என். அன்புத்துரை அவர்கள் அறிமுகம் செய்தார். தமிழ்ச்செம்மல் முனைவர் புலவர் திரு வை. சங்கரலிங்கனார் அவர்கள் சிலம்பு காட்டும் வாழ்வியல் என்னும் தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார். நிறைவாக தமிழ்ச்சங்க பொருளாளர் திரு வேலு ஜெயச்சந்திரன் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார்கள். இலக்கிய கூட்டத்தில் தமிழ்ச்சங்க ஒருங்கிணைப்பாளர் திரு பா. யுவராஜ் அவர்கள், தமிழ்ச்சங்க சட்ட ஆலோசகர் திரு ராம் பிரபாகர் அவர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் திரு மு. சு. க. முத்துப்பாண்டி அவர்கள், திரு ரா. அறிவழகன் அவர்கள், திரு க. பால்ராஜ் அவர்கள், திரு பாலசுப்பிரமணியன் அவர்கள், திரு பெரி சுப்பையா அவர்கள், திரு அரசு முத்துராஜா அவர்கள், திரு ந. ரமேஷ் கண்ணன் அவர்கள், தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் திரு கா. பாலச்சந்திரன் அவர்கள், திரு மு. தியாகபூமி அவர்கள், திரு பே. பாண்டி அவர்கள், திருமதி வ. மரியசெல்வி அவர்கள், திரு டி. ஆர். ராஜேந்திரன் அவர்கள் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர். செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கில் எனக்குந்தானே என் அனைத்தமிழை வணங்கி வரவேற்புரையை தொடங்குகிறேன். சிவகங்கை தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாதாந்திர இலக்கிய கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று சீரும் சிறப்பு நடத்திக் கொண்டிருக்கும் சிவகங்கை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் மதிப்புமிகு மு. முருகானந்தம் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன், அன்போடு வரவேற்கின்றேன். நம்முடைய புலவர் ஐயா சங்கரலிங்கனார் எழுதிய வெற்றி நிச்சயம் என்ற நூலையும் நமக்கு அறிமுகம் செய்ய காத்திருக்கும் நம்முடைய தமிழ்ச்சங்கத்தின் மேனாள் தலைவர் அருமை அண்ணன் டி. என். அன்புத்துரை அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். இலக்கிய கூட்டத்திற்கு நமக்கு போட்டதற்குரிய தமிழ்ச்செம்மல் முனைவர் புலவர் வை. செங்கல்நாதன் அவர்களை தமிழ்ச்சங்கம் சார்பாக வருக வருக என இருகரங்கூப்பி வரவேற்கிறோம். நம்ம சங்கரலிங்கனார் என்ற நூலை எழுதியிருக்கிறார். அதை பற்றி அவர் அறிமுகம் செய்து விளக்கமாக பேசியிருக்கிறார். சிலம்பு காட்டும் வாழ்வியல் என்கிற தலைப்பிலும் அவரே சிறப்புரையாற்றவும் இருக்கிறார். மற்றும் நாரத்னம் அவர்கள் வரவில்லை, சீஃப் கெஸ்ட் சங்கரலிங்கனார் புலவர் சங்கரலிங்கனார் அவர்கள் தான். ஏன்னா முக்கியமான தலைப்பு அவருக்கு ஓமந்தூர் பி. ராமசாமி ரெட்டியார் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். அவரை பற்றி நம்ம பகுதியில் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருக்காது. அவரை பற்றி தெரிய வைக்கிறதுக்கு ஒரு நூலே வெளியிட்டிருக்காரு. நான் அவ்வளவு நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இந்த அத்தகைய சிலப்பதிகாரத்தினுடைய வாழ்வு சிறப்பியலை பற்றி நம்மளுக்கு கேட்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு உள்ளபடி நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். சிவகங்கை தமிழ்ச்சங்கத்தின் மாதாந்திர கூட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய நமது தலைவர் ஐயா முருகானந்தன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் ஐயா பாண்டியராஜன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ்ச்செம்மல் ஐயா பகீரத நாச்சியப்பன் ஐயா அவர்களே, தேசிய நல்லாசிரியர் கண்ணப்பன் ஐயா அவர்களே, நிறுவன தலைவர் ஜவஹர் கிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இங்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றிருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சங்கரலிங்கனார் அவர்களே, புலவர் வை. சங்கரலிங்கனார் எடுத்துக்கொண்டால் 21 ஆண்டுகள் தமிழாசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஓய்வில் நிறைவான பணியிடம் மதுரை வாண்டிப்பட்டியில் வேலை பார்க்கும்போது ஓய்வு பெற்றிருக்காங்க. உடல் தானத்தை இவரது மனைவி செய்துள்ளனர். 47 முறை இரத்த தானம் செய்தார். நம்ம ஊர் குமார் மாதிரி 40 அவள் மருமகந்தேன் குமார் மாப்பிள்ளை அவளை பிரியமாக இருப்பார். அது மாதிரி இவருமே 47 முறை இரத்த தானம் செய்தவர். அதே மாதிரி நல்லாசிரியர் விருது 2018 வாங்கி அந்த 10,000 பள்ளியின் சுற்றுப்புற பராமரிப்புக்கு வழங்கியவர். தமிழ்ச்செம்மல் விருது பெற்றவர். இதுக்காக 25,000 முழுவதையும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு கண்காணிப்பு கேமரா வைக்க உதவியவர். பணியாற்றிய வழியில் திருவள்ளுவர் அரங்கத்தை ஏற்படுத்தியவர். குழந்தைகளுக்கு நல்ல செய்தி விளங்க வருடந்தோறும் 1000 புத்தகங்கள் அளித்தவர்.
ஒவ்வொரு குழந்தையின் பிறந்தநாள் அன்று ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி போன்ற ஔவையார் நூல்களை தலைமையாசிரியர் மூலம் பரிசீலித்து வந்தவர். ஓய்வுக்கு பிறகு மேதகு டாக்டர் அப்துல் கலாம் அறக்கட்டளை மற்றும் இளங்கோ முத்தமிழ் மன்றம் மூலம் மரங்கள் வளர்க்க அனைவரையும் ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பவர். பனை விதைகளை வீசியவர், மரங்களை வளர்ப்பதற்கு ஊக்குவிப்பவர், வசதி இல்லாதவருக்கு உதவுதல், கல்வி பணிக்கு சேவை வைத்தல் என மகிழ்வாக வாழ்ந்து வருபவர் ஐயா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஐயா ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். அதே மாதிரி இவர் ஆசிய விருதுக்கு வர்றதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நெருங்கிய நண்பர் இவர், அதை யாரும் மறுக்க முடியாது. அதே மாதிரி திருமங்கல நகர்மன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. ஆக நம்ம பேச வந்திருக்க ஆறுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அறிமுகம். அதாவது இந்த சிவ பூஜையில் கரடி விடப்படாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருமே கேட்க இருக்கிறது, இன்னைக்கு கேட்க நம்ம வருக நினைப்பது சங்கரலிங்கனுடைய தமிழ். அவருடைய தமிழை சிலம்பு தமிழை கேட்க ஆவலாக இருக்கும். சுழல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லல் யாருக்கும் அறிவு என்று வள்ளுவன் சொல்லுவான். அந்த குரலுக்கு 100 சொந்தக்காரன் சங்கரலிங்கன் அவர்கள் பேச்சை கேட்கத்தான் ஆவலாக என்பதை சொல்லி என்னுடைய இந்த மாதாந்தர் கூட்டம் இன்னும் சிறப்பாக ஐயா சொன்ன போல ஆள் குறைவார நினைக்க வேணாம். நீங்கள் சொன்ன போல ஊரும் 100 ஊருக்கு சமம். அதனால் நீங்கள் 1000 பேர் கலந்து நினைத்து, ஏன்னா ஐயா நானும் ஐயா ரேடியோவில் நிறைய கலந்துருக்கோம். அதனால தான் ரேடியோ ஸ்டேஷனில் யாருமே இருக்க மாட்டாங்க, நாங்களே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அது ஆனால் வெளியே வரும்போது ப்ராட்காஸ்ட் பெரிய எல்லோரும் பார்ப்பாங்க. அது மாதிரி இங்கேருந்தே கொண்டு வர ரெடிமேடாக பாரு கையில் ஆயுதத்தோடு வந்தார் பாருங்க. அந்த யூடியூப் சேனலே மாமா ஐயா அவர் கொண்டு வந்து விட்டார்கள். இதுதான் நமக்கு வேணும். அதனால் அவரோட ஐயாவோட பேச்சை கேட்க ஆவலாக இருப்பதால் இந்த மாதாந்தர் கூட்டமும் நம்ம தமிழ்ச்சங்கமும் தொடர்ந்து செயல்பட நினைக்கிறேன். இதுபோல் சிறப்பாக வாழ்த்தி உறுப்பினர்களுக்கும் தலைவர், செயலர், பொருளாளர் அனைவருக்கும் கலந்து அனைவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சுமார் ஒரு 40 ஆண்டு கால ஒரு இனிய நண்பர். 96 முதல் ஒரு பணியின் சார்பாகவே நாங்கள் சந்தித்து கொண்ட ஒரு நண்பர் திரு புலவர் சங்கரலிங்கம் அவர்கள். அவருக்கு பிடித்தமான ஒரு விஷயம் என்னவென்றால், அவருடைய பணி ஓய்வு பெறுகின்ற அன்று வாடிப்பட்டி மேல்நிலைப் பள்ளியில் மகிழ்ச்சி திருவிழா என்று ஒரு திருவிழாவை நடத்தினார். பள்ளிக்கூடம் முழுவதும் நடத்தினார். அனைத்து வகுப்பறைகளுக்கும் அவரால் வாங்கப்பட்ட பொருள்களை பரிசாக வழங்கி அத்துணை மாணவ மாணவிகளுக்கும் மதிய உணவு, கலை நிகழ்ச்சிகள் என்று ஒரு திருவிழா கோலம் போட்டது. ஒரு பணி நிறைவு என்பது இப்படி தான் நடத்த வேண்டும் என்பது ஒரு முன்னுதாரணம். அதை தாண்டி இதுவரை நம்மளும் பல பணி நிறைவுகளை பார்த்திருக்கிறோம், நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு ஈடு இணையே இல்லை. அந்த அளவுக்கு மிக அற்புதமான ஒரு நிகழ்வு நடத்தினார். அது மட்டும் இல்லாமல் அங்கு படிக்கிற மாணவர்களை மதுரை விமான நிலையத்திலிருந்து அழைத்து சென்று சென்னைக்கு சென்று சென்னையை சுற்றி பார்த்து விட்டு மீண்டும் விமானத்திலே கொட்டி கொண்டாந்து விட்டவர். அதுபோல ஒரு நல்ல மனம் படைத்த நமது புலவர் சங்கரலிங்கம் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வது என்பது மிகவும் சந்தோஷமான ஒரு மகிழ்வான நிகழ்வு. வாழ்ந்தாலும் என்றும் தமிழுக்காய் வாழ்வேன், ஆவி தணிந்தாலும் பையம் வீழ்ந்தாலும் தான் வீழா தமிழின் மேன்மை விளக்குதலே என் வாழ்க்கை, தமிழ் பகையை அழித்திருப்பது என் நோக்கம், தமிழ் என் பேரு. பாராட்டுதற்குரிய சிவகங்கை தமிழ்ச்சங்கத்தாரே, இந்த இனிய நிகழ்வினை அருமையாக தொடக்க உரையாற்றி வைத்திருக்கிற பாண்டியராஜன் அவர்களே, தலைமையேற்றிருக்கிற அன்புக்குரிய தலைவர் முருகானந்தம் அவர்களே, எனக்கு முன்னே வாழ்த்து சென்றிருக்கிற தேசிய நல்லாசிரியர் அன்பு மாப்பிள்ளை கண்ணப்பன் அவர்களே, ஜவஹர் கிருஷ்ணன் அவர்களே, இந்த இனிய நிகழ்வில் மிகச் சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற அன்பு பிள்ளை அன்புதுரை அவர்களே, இந்த இனிய நிகழ்வை செம்மைப்படுத்துவதற்காக சிவந்த உடையில் நமக்கெல்லாம் காட்சி தந்து நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிற ஐயா சங்கரலிங்கனார் அவர்களே, உங்கள் அத்தனை பேரையும், இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு தாய் உள்ளம் கொண்ட சகோதரி அவர்கள் வந்திருப்பதற்கும் பாராட்டு. அவங்க 1000 பேருக்கு இருப்பவர்கள். ஐயா, மதுரை டைரி யூடியூப் சேனல். ஓ, மதுரை டைரி யூடியூப். ஓ, 14 லட்சம் பேர் கேட்கிறாங்க, பாக்குறாங்க, கேட்கிறாங்க. மதுரை டைரி யூடியூப் சேனல்ல காலையில 6 மணிக்கு அவரும் தனியா வச்சிருக்கேன்.
சரி, அது எந்த நேரம்? அது தினந்தோறும். ஓ, நாள்தோறும் நிகழ்ச்சி ஒளிபரப்பாங்க. நாள்தோறும் இது பண்றாங்க. உள்ள போய் பார்த்துட்டோம்னா வந்துடும். நல்லது நல்லது. சான்றோர் சிந்தனை அது தனி. ஓ, அது வானொலி. நல் வாழ்த்துக்கள். நிறைய செய்திகளை ஐயா சங்கர்லிங்கம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதை நம்மிடம் வெளியிடுவதற்காக நாம் அந்த வாய்ப்பை நழுவ விடாமல், நேரம் காலம் கடந்து விட்டாலும் காலத்தை மறுபடியும் நாம் கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய உரையை கேட்பதற்கு நாம் ஆவலாக இருக்கிறோம். ஆகையினாலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் அவர்களுக்கு பின்னே 1000 பேரை கூட்டி வந்திருப்பது போல என்று ஒரு கற்பனை செய்து கொள்ள சொல்கிறார்கள். வேண்டாம் வேண்டாம், இங்கே முன்னே அமர்ந்திருப்பவர்கள் அவர்களே போதுமானது, இவர்களே பல 1000 ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். ஐயா சங்கர்லிங்கம் அவர்கள் அடியனையும் அழைத்து அவருடைய தமிழ் பாராட்டு விழா வள்ளுவர் கோட்டத்தில் வழி நடத்த, ஆமா, வள்ளுவர் வழிமன்றத்தில் மிக சிறப்பாக வரவேற்று விழா நடத்தி பெருமைப்படுத்தியவர். அவரை நம்முடைய சிவகங்கை மண்ணில், சிவந்த உடையில் சிவந்த மண்ணில், வீரமும் விவேகமும் மிக்க உயர்ந்த மண்ணில் பேசுவதற்காக அழைத்திருக்கிற நேரத்தை அவருக்கு கொடுத்து விடுவதுதான் சால பொருத்தமுடையது என்று எண்ணி என்னுடைய உரையை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன், திரையிடுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். பெருமைக்குரிய நமது சிவகங்கை தமிழ் சங்கம் மிகச்சிறப்பாக நம் மாதாந்திர கூட்டத்தை சிவகங்கை பாரதி மண்டலம் பெருமையோடு தந்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்விலே சிறப்பாக வரவேற்புரை வழங்கிய சிவகங்கை தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர், தலைமை ஆசிரியர், ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி ராஜா, அது பாண்டிய ராஜா இல்ல, மிகச்சிறந்த அருமையான சகோதரன் திரு பாண்டியராஜன் அவர்களே, நிகழ்விலே தலைமை தாங்கி பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய எங்கள் அன்பு தலைவர். ஆனந்தமா இருக்கணும் வாழ்க்கை. ஐயா பேரை சொன்னாலே முருகானந்தம். அது பாருங்க, அந்த பாண்டியன் அந்த வங்கியில பணியாற்றி நிறைய எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அதனாலதான் இன்னைக்கு முருகானந்த ஐயா தலைமை தாங்கி நமக்கெல்லாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம். இந்த நிகழ்விலே முன்னிலை வைத்து வாழ்த்துறை வழங்கி பெருமை சேர்த்த எங்கள் ஐயா தமிழ்ச்செம்மன், ரொம்ப அன்பான இந்த மனம், மதுரையில நாங்கள் அழைச்சு வள்ளுவர் பணிமன்றத்தில் வந்தாங்க. வந்து இருந்து அந்த பெருமையை திருவாளர் எம்ஜி ராஜமாணிக்கம், எம்இ இந்திய ஆட்சி பணி, இப்போ அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்காரு. இந்தியாவிலிருந்து ஒரு இந்திய ஆட்சி பணியாளர், தமிழில் சொல்லிடுறேன், ஐஏஎஸ் பட்டம் தெரியும். இது வேற எனத்தையாவது சொல்ல ஆப்பா அப்படின்னா என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச தமிழ் அப்படின்னு இல்லாம கேரளாவில் தலைமை செயலராக இருந்து கொண்டிருக்கிறவர். இதுவரைக்கும் ஏற்கனவே லண்டன்ல போய் படிச்சார். அங்க தங்கப்பதக்கம் அவருக்கு. அவருடைய ஊர் வந்து மதுரை. அது ரொம்ப சின்ன ஒரு கிராமம், திருவாதூர். அங்க யார் இருந்தா அவங்களுக்கு தெரியும், மாணிக்கவாசகருடைய ஊர், அவர் பிறந்த ஊர். அவங்க தந்தையார் வந்து அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலுடைய உள்துறை, தமிழ்ல சொல்லுவோம் பேஸ்கார் இருந்து ஓதுவார் பணி செய்வதில் அவருக்கு அங்க ஒரு இடம் கொடுத்தாங்க. அந்த இடம் கொஞ்சம் சின்ன இடம். ஐயா ஒரு இடம் கொடுத்தார். அந்த இடத்த வாங்கி அதை மிகச்சிறப்பா வடிவமைச்சு அதுல தொடர்ந்து அங்க பிள்ளைங்க இப்ப பயின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த விடுமுறை காலங்கள் மே மாதம் முழுக்க என்ன நடக்கும்னா திறன் மேம்பாட்டு பயிற்சி எல்லாம் 855 மாணவ செல்வங்கள் பயில்றாங்க. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு 10,000 நூல்களுக்கு மேல நூலகம் இருக்கு. இந்திய ஆட்சி பணி
சிவில் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்பதானே புரியும். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் எதுனாலும் அங்கே நூல் இருக்கு. கணினி மயமாக்கியிருக்காரு. அவங்க பாருங்க அந்த இதை கொடுத்துட்டாரு தானமா. இதுக்கு அவங்க மனைவி, அவங்க யாருன்னா முதல் பெண்மணி காவல்துறை தலைவர் எங்க கேரளா, பெருமைக்குரிய திருமதி நிசாந்தினி ராஜமாணிக்கம் ஐபிஎஸ். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும் அப்படின்றது அவங்க ஒரு உதாரணம். தமிழ் பேர் பிள்ளைக்கு சூட்டணும், அவங்களுக்குள்ள ஒரு ஆசை. பெண்ணுக்கு பெயர் வெண்பா, பையனுக்கு பெயர் நித்திலன். இப்போ இவர் அமெரிக்கா போன இடத்துல ஒரு படிக்க போயிருக்காரு. அங்க உடம்புக்கு முடியல, உணவு ஒவ்வாமை, அவரு அங்க முடியல அப்படின்னு நம்மளாம் என்ன செய்வோம், விட்டுருவோம், பேசாம விட்டுருவோம்ல. இவங்க இந்த வேலையை விடுமுறை காலம் ஆக்கிட்டு இவங்க குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க. இப்படி ஒரு தம்பதியர். அவர் தான் ஐயாவை இன்னைக்கு பாராட்டினார். எம்ஜி ராஜமாணிக்கம் எம்ஜி இந்திய ஆட்சி பணியாளர். இன்னைக்கு ஃபெல்லோஷிப் விருதை அமெரிக்க நாடு அவருக்கு வழங்கியிருக்கு. அப்படி பெருமை சேர்த்த ஐயா எங்களது பெருமைக்குரிய பகீரத நாச்சியப்பனா தமிழ்ச்செம்மல் அவர்களுக்கு வணக்கங்க. சும்மா கைவிடலாம், யாரும் பயப்படாது. அப்படி பார்த்தீங்கன்னா இவர் அப்படி தேசிய நல்லாசிரியர், எவ்வளவு இல்லை எளிமை, அப்படியே இருக்க. அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ அப்படியே இருக்க. அந்த மாறாத அன்பு எங்கள் பெருமைக்குரிய ஐயா திருவாளர் கண்ணப்பனார் அவர்களே, இந்த அருமையான நிறுவனத்துடைய தலைவர், எங்களுடைய அன்பு சகோதரர். இவருக்கு ரொம்ப பிடிச்சவர் யாருக்கு, ஓமந்தூராருக்கு இவரை பிடிக்கும். எனக்கு இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். காரணம், இவருனால எங்க பள்ளிக்கூடம் அன்னைக்கு காப்பாற்றப்பட்டுச்சு. காமையக்கவுண்டம்பட்டின்னு ஒரு ஊர், அதுக்கு எனக்கு ஒருத்தர் அடிச்சு கொடுத்தாரு தமிழ்ல, கோமையக்கவுண்டம்பட்டின்னு. நான் எங்க போய் தேடாத, அந்த பட்டியல்ல அந்த மாதிரி ஒரு ஊரே இல்லை. கோமையக்கவுண்டம்பட்டி இல்லையே, அது கேகேபட்டின்னு சொல்லுவாங்க, காமையக்கவுண்டம்பட்டின்னு அர்த்தம். முடிஞ்சு போவோம் நேரம். சரியா நான் முடிச்சிருப்பேன், ஒன்றும் பயப்படாங்க, நிறையெல்லாம் சொல்ல மாட்டேன். அந்த 7:55 அடிச்சா நன்றி வணக்கம், அவ்வளவுதான். அது ஊருக்கு முதலமைச்சர் வர்றாரு, யாருக்கு தெரியும். எங்க காவல்துறை உடனே ஓமந்தூரார படிச்சு அதையும் சொல்லி பெருமை சேர்த்த எங்கள் அன்புக்குரிய அண்ணன், அவர் பெரிய நடுவர், ரொம்ப சிறந்த சொற்பொழிவாளர், மேலாள் தலைவர் திரு அன்புத்துறை அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறோம். நல்லா வாழ்த்தலாம், ரொம்ப நன்றி. நீ உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்புக்குரிய தம்பி நிர்வாக உறுப்பினர் மர்மே திரு குமார் அவர்கள் மிகச் சிறப்பாக நன்றியுரை வழங்க காத்திருக்கக்கூடிய பொருளாளர் திரு ஜெயச்சந்திரன் தம்பி, வாழ்த்துக்கள்யா. இந்த சின்ன வயசுல எல்லாம் பாராட்டலாம், ரொம்ப அழகா இருக்காரு, இயற்கையா இருக்காரு. வரணும்ல, இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் பார்க்க முடிய மாதிரி இல்லாம தம்பி இயற்கையா அழகா இருக்காரு. இந்த ஜெயச்சந்திரனுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இங்கே வரையிலிருந்து பெருமை சேரக்கூடிய எங்கள் அன்புக்குரிய புன்னகை மன்னன், பூவெளி கண்ணன், இதய மன்னன், இந்த வரலாற்று சரித்திரத்தை மண்ணுக்கு தந்த நிகழ்கால வரலாறு உங்க ஊருக்கு பெருமை சேர்த்து எல்லா ஊருக்கும் பெருமை சேர்க்கும் எங்கள் பெருமைக்குரிய அன்பு வேந்தர் திரு டாக்டர் பாண்டியராஜன் அவர்களுக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்து வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். இந்த சிறந்த எல்லார் பேரையும் சொல்லிடணும், அது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் பேரை விட்டாலும் பெருமை சேர்த்த நம்ம ஒருங்கிணைப்பாளர் திரு யுவராஜ் அவர்களை வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். நல்லா வாழ்த்தான். அருமையான பெருமை சேர்த்த பெருமக்கள் எல்லாரும் திரு பால்ராஜ் அவர்கள் எல்லாமே ராஜாவா இருக்காங்க. திரு பால்ராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ரொம்ப நன்றியா, உங்களை பத்தி ஐயா சொன்னாங்க. திருவாளர் எங்கள் பெருமைக்குரிய திரு சுப்பையா அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம், வணங்குகிறோம். திரு பாலு அவர்கள் மிகச்சிறந்த பெருமானார் பாலு அவர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பாராட்டும். திரு முத்துராஜ் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறோம். எந்த ஊர் ராஜாவா, திரு முத்துராஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எங்க ஊர் சாமி திரு பாண்டி,
பாண்டிசாமிக்கு இருக்கிற அந்த இது யாருக்கும் கிடையாது. திரு பாண்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். எங்கள் இயக்குனர் திரு பாலச்சந்தர், மறக்காத ஐயா திரு பாலச்சந்தர் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். பேருக்கு ஏற்ற மாதிரி அறிவுக்கு அழகருக்கு வாழ்த்துக்கள். இதை வந்து வரவேற்று வண்டியில நான் எனக்கு நினைச்சேன் இவரை கொண்டு போய் சேர்த்துருவாருன்னு, பத்திரமா கொண்டு வந்து எல்லாம் சேர்த்து பெருமை சேர்த்த திரு அறிவு நகர் அவர்களே, அம்மா எங்கள் பெருமைக்குரிய அம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. ஆமா, அவரு திருமதி பெருமைக்குரிய மரிய செல்வி அவர்களை நெஞ்சார வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். வருகை வந்து பெருமை சேர்க்கக்கூடிய திரு முத்துப்பாண்டி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அடேப்பா முத்து பாண்டி, அடே நல்லா இருக்கியா? திரு ஒருத்தர் பேரை இப்படிலாம் நான் கேள்விப்படுறேன். பெருமைக்குரிய திரு தியாக பூமி அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறோம், ரொம்ப நல்லா இருக்கணுங்கய்யா. திரு தியாக பூமி அவர்கள் எங்கள் பெருமைக்குரிய டாக்டர் திரு ராஜேந்திரன் அவர்களை நெஞ்சார வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். இந்த இடத்தை தந்து இந்த இடத்தை நமக்கு புரியதா மாற்றிய அன்பு தம்பி அவர் தானேயா? அவர் தான் யுவராஜ். வாழ்த்துக்கள் தம்பி, ரொம்ப நன்றியா. நல்லா இருக்கணும்யா, உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உங்க பாட்டை கேட்டுருவோம்யா. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் திரு யுவராஜ் அவர்களே. மிகச்சிறந்த எங்கள் திரு ராம் பிரபாகர் அவர்கள், ஐயா திரு ராம் பிரபாகர் அவர்களே வாழ்த்துக்கிறோம், பாராட்டுகிறோம். மிக சட்ட ஆலோசனை நீங்க தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இல்லாட்டி நாங்க காணா போயிடுவோம். இது ஏன் தப்பா பேசுனா ஏதாவது குறிச்சுக்கு எதுவும் சட்டத்துல போட்டுறாதீங்க. மிகச்சிறந்த இந்த அருமையான பெருமை சேர்க்கூடிய திரு ரமேஷ் கண்ணன் அவர்களை அன்போடு வருக என வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். இதை பற்றி நீங்க எல்லாம் புத்தகங்களை அது நிறைய படிக்கலாம். இது மாதிரி எளிமையான நூல்களை தான் தரணும்னு ஒரு முடிவெடுத்து இது 11வது நூல் நம்ம எழுதுனது. எல்லாமே 100 பக்கம், 100 செய்தி, 100 படம், அவ்வளவுதான். ஆனா இந்த ஓமந்தூராரை பத்தி போனா ஒரு படமும் இல்லை. அவரு படமே எடுக்க மாட்டாராம், அப்படி ஒரு கொள்கை வச்சிருக்காரு. அப்ப அந்த ஊருக்கு போனோம், அவருடைய சொந்த ஊருக்கு போய் தென்னார்காடு மாவட்டத்தில் அந்த கிராமத்துக்குள்ள போயிட்டா எந்த வீட்லையும் அந்த அரசு தந்த படம் தான் இருந்ததை ஒழிய அவருடைய படம் வேற படம் தெரியல. இல்லை, இந்த மண்ணில் நம்ம பிறந்துட்டோம், நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அதுவும் முதலமைச்சர்னா எப்படி ஆசை இருக்கும்? விடுவோமா? நாற்காலிக்கு தானே நம்ம இந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கோம். அவரு பாருங்க முதலமைச்சர் பதவியே வேணாம்னார். பெருந்தலைவர் திரு காமராஜர் அவர்களும் மூதறிஞர் ராஜாஜி அவர்களும் அவரை வர சொல்லி கேட்கிறப்ப அவரு மறுத்தார். ஏன் மறுத்தாரு அப்படின்னா ஆசை இல்லை மனுஷனுக்கு. ஒரு பைசா கூட அடுத்தவங்க காசை வாங்கினது இல்லை. அவர் விவசாயி, கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி. மருதகாசியை அந்த பாட்டை எழுதினார், உங்களுக்கு தெரியும். அவரை மாதிரி மருதகாசி மாதிரி பாட்டு எழுத யார முடியாது. அந்த படம்லாம் பாடலாம் பாடுனா நீங்க எந்திரிச்சு ஓடி போயிருவீங்க. போதும் ஐயா, இவர் என்ன எங்கேயோ போயிட்டு இருக்காருன்னு. அப்படிப்பட்ட ஓமந்தூரார் நிறைய பணிகளை மக்களுக்காக செஞ்சு நிறைய திட்டங்கள்லாம் தந்திருக்காரு. அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு இன்னொரு 4 வாய்ப்புகளும் காலங்களையும் வச்சுக்குவோம். மக்கள் வரி பணத்துல ஒரு பைசானாலும் எனக்கு செலவுன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு போகவே இல்லை. அப்படியே வண்டியை விட்டார், வாழ்க்கையை முடிச்சுட்டாரு. போகல, வரிப்பணம், மக்கள் வரிப்பணம், ஒரு பைசா எனக்கு வேண்டியதில்லை என்று சொல்லி வாழ்ந்த ஓபிஆர் அவர்களை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், பாராட்டுகிறோம். இதுக்குதான் அந்த காலத்துல சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தை நமக்கெல்லாம் ரொம்ப அருமையா தந்தவர் உங்களுக்கு தெரியும், இளங்கோவடிகள். இந்த இளங்கோவடிகளை சிலப்பதிகாரத்தை எழுத சொன்னவர் சித்தலை சாத்தனார். அடிகள் நீரே அருளுக, நிறைய வரிலாம் வேண்டியதில்லை. அடிகள் இளங்கோவடிகளுடைய இயற்பெயர், அப்பா அம்மா வச்ச பேரு தெரிஞ்சா சொல்லுங்க, பரிசு நான் தரேன், யார்ட்டையும் வாங்க வேணாம். தெரியாது, ஏன்னா நான் தானே சொல்லணும், நான் தானே படிச்சுட்டு வந்திருக்கேன். அவர் பேரு குடக்கோ சேரல், அவங்க அண்ணன் பேரு சேரன் செங்குட்டுவான். யாரை வேணுமாலும் நம்பலாம், ஜோசியத்தை நம்ப கூடாது. எழுத்தாளர் போய் சொன்னா கற்பனை,
வியாபாரி பொய் சொன்னா பிசினஸ், அரசியல்வாதி பொய் சொன்னா ராஜதந்திரம், மந்திரி பொய் சொன்னா புள்ளி விவரம், சோசியர் பொய் சொன்னா ராசி பலன், பத்திரிகைக்காரங்க பொய் சொன்னா பரபரப்பான செய்தி. இப்ப எல்லாமே பொய், நல்லா தெரியுதா? அதுலதான் ஓடிட்டு இருக்கு. அப்ப ஒரு ஜோதிடர் நிமித்திகர் வந்தார். அந்த காலத்திலயும் வீட்டுல ஜோசியம் பார்த்திருக்காங்க. இப்போ நம்ம நோட்டை தூக்கிட்டு போய் உட்காந்துடுறோம், எதுனாலும் ஜோசியர் தானே போறோம். அந்த ஜோசியர் வந்தவர் சொல்றாரு, இந்த நாட்டை இந்த சின்னவர் இருக்காரே கொடோகோச்சேரர், இவர் தான் ஆள போறாரு அப்படின்னு மன்னன்ட்ட சொல்ல, உடனே எந்திரிச்சாரு, நீங்கள் சொல்வது பொய், இப்போதே நான் துறவரம் செல்கிறேன் அப்படின்னு வெளியே வந்துட்டார். அவரு ஒரு அந்த காலத்துல எப்படி இருந்திருக்காரு பாருங்க. வெளியே வந்தவர் போய் அமைதி காத்து அவர் பேரை இளங்கோவடிகள் அப்படின்னு மாற்றி வச்சுக்கிட்டாரு. இளங்கோன்னு சொன்னாங்க, அப்புறம் இளங்கோவடிகள் வச்சதாக நம்ம படிச்சிருக்கோம். இப்ப அவருக்கு சொன்னாங்க சிலப்பதிகாரத்தை எழுதுங்க. இப்ப சிலம்புல என்ன இருந்துச்சு? உண்மை இருந்துச்சு. எத்தனை உண்மை? 3 உண்மை. எல்லாமே 3 தான். சேர, சோழ, பாண்டியன். அதே மாதிரி 3 ஊரை பத்தி அதுல சொல்லும். எல்லாமே 3. அதாவது அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்குற்றாவதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றலும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதலும். இப்ப நான் ஏன் ஊழ்வினை இங்க வந்து நிக்கிறேன், அதான உண்மை. இல்லாட்டி எங்க நிற்பேன்? எங்கேயோ ஒரு இடத்துல ரோட்டில் நின்று இருப்பேன். அப்ப சூழ்வினை சிலம்பு காரணமா சிலப்பதிகாரம் எனும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள். நிறைய சொன்னா இவன் படிச்சதா சொல்லிக்கிறியான், நமக்கு ஏதாவது ஒண்ணுமே புரியல. அதுக்கு பேரு உரை இடையிட்ட பாட்டுடை செயல் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா அது மாதிரி எளிமையா யாருமே சொன்னதே இல்லை. இயற்கை வழிபாடு முத அவரு சொன்னாரு. இயற்கையை வள்ளலார் வழிபட்டாரு, ஓமந்தூரார் இயற்கையை நேசிச்சாரு, வழிபட்டாரு. இன்னைக்கு நம்மளும் அதான் செய்யணும், அதான் பாதுகாப்பு. நாம ஒரு தடவை திருப்பதி போய் 3 நாள் காத்து கிடந்து முட்டை எடுத்து முடி முளைச்சிச்சு எனக்கு. நான் அதுக்கப்புறம் திருப்பதி பக்கமே போறதில்லை. அவர் பாவம், அவர் பேசாம நின்ன நிலையில் நின்று இன்னைக்கு வரைக்கும் கால் வலிக்குது. 2 மணி நேரம் தான் அவருக்கு ஓய்வு, அப்புறம் திறந்துடுறாங்க. எல்லாமே மாறிடுச்சா? அப்ப அவர் என்ன சொல்றாரு? என்னையா செய்யணும்? யார வணங்கணும்? மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும். அப்ப என்ன, யார வணங்கணும்? இயற்கையை வணங்கணும். அப்ப சூரியனை வணங்கு, சந்திரனை வணங்கு. இதெல்லாம் கவிதையா சொன்னா ரொம்ப சிரமப்படுவோம். 3 என்ன வணங்கணும்னா, அப்ப நம்ம அந்த வணக்கத்தை செலுத்தா என்னுடைய விளைவு இன்னைக்கு நம்ம சந்திக்கிறோம். அப்ப இயற்கை வழிபாடு இப்படி சொல்லித்தான் தொடங்குனா கல்யாணம் நடக்குது. எப்படி நடக்குது? 2 பேருக்கும் அந்த பூம்புகார்ல, ஐயா ஒன்றும் பயப்படாதீங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், முடிச்சிருவேன், ஒன்று நீ போயிட்டு வரலாம். கைபேசியில அழைப்பு வந்துருச்சுன்னா கிளம்பிடணும். யார் யார் வீட்டில் கூப்பிடுறாங்களோ சாப்பிட போயிருங்க. அப்பதான் வீட்டுக்கு போனா 2 இட்லி கிடைக்கும். அப்ப என்ன காரணம் அப்படி சொல்றாரு பாருங்க. அந்த ஒரு திருமணம் நடக்குது. திருமணத்துல நீல விதானத்து நித்திலம்பூ பந்தர்க்கி. அப்ப வானத்தையே கூரையாக்கி ஊரே ஒண்ணு கூடி திருமணம் நடக்குது. யாருக்கு? கோவலனுக்கு கண்ணகிக்கு. அதான் முக்கியம். கல்யாணம் அவங்களுக்கு தான், வேற யாருக்கும் இல்லை. இந்த கல்யாணத்துக்கு நடக்கிறப்பயே அதுல ஒண்ணு சொல்றாரு, காதலர் பிரியாமல். அப்படின்னா பிரிய போறாங்கன்னு அர்த்தம். எவ்வளவு இது நான் சொல்றாரு, காதலர் பிரியாமல் கவ்வுக்கை நெகிழாமல். அப்படின்னா பிடித்த கரத்தை விடாமல், கவ்வுக்கை நெகிழாமல் தீது அருக என சின் மலர் கொடுதூவி. அப்படின்னா என்ன பிரிய போறாங்க எல்லாம். இப்பெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? இங்க இருந்தே ஒரே ஏரி,
ஆளு ஆமா அரிசியை எரிஞ்சு மூஞ்சியில எரிஞ்சு இன்னைக்கு ஒரு ஐயர் 2 கண்ணையும் பட்டு 2 கண்ணையும் அவரை கொண்டு போய் மருத்துவமனையில படுக்க போட்டு 2 கண்ணும் தெரியாம இப்ப மைய இது ஊத்திக்கிருக்காங்க, மருந்து ஊத்திட்டு இருக்காங்க. நம்ம என்ன மரபு இன்னைக்கு மாறிடுச்சா? திருமணம் முடிச்ச உடனே மணமக்களை இறங்கி வர வச்சு அவங்கள வாழ்த்தி அந்த அர்ச்சதை போட்டா அது மரபு. அது போச்சா? இன்னைக்கு அவர் கண்ணு போச்சு, போய் அனுப்பிச்சு வச்சுட்டாரு அவரு ஒருத்தரை. அப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் நடந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, சிறப்பு. நிறைய அது கல்யாணத்தோட முடிச்சிருக்கேன். ஏன்னா மங்கள வாழ்த்து பாடலுக்கு அப்புறம் போனேன்னா நீங்க ரொம்ப சிரமப்படுவீங்க. 30 காதம் இருக்கு. ஐயா அண்ணன் சொல்லுவார், போதும்டா உனக்கு என்ன, நீ மதுரை போயிடுவேன், நாங்கள்லாம் எங்க போய் நிக்கிறது அப்படின்னு ஒரு நிலை வரும். அப்ப என்ன பண்றாரு, அப்பயே அவர் பொய்யா பேசுறாரு. வீட்டுக்காரன் மட்டும் பொய் தான் நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி. ரொம்ப அழகா இருக்குமா அந்த அம்மா, அழகா இருக்குன்னு சொல்லணும், அப்படிதான் நல்லா இருக்கும். இதன் காலத்துல என்னன்னா இந்த போத்தி ஜவுளி கடைக்காரரு எங்க வீட்டுக்காரமாவ மகாலட்சுமி, முன்ன பின்ன மகாலட்சுமியை பார்த்ததே இல்லை போல தெரியும். அது எங்க வீட்டுக்காரமா கண்ணங்கரேன்னு இருப்பாங்க, தொட்டா கருப்பா போட்டு வச்சுக்கலாம். என்னை உட்காருட்டாங்க, ஐயா நீங்க உட்காருங்க, அம்மா நீங்க உள்ள போங்க, இப்படியே எல்லாரையும் உள்ள அனுப்பிச்சுருக்காங்க. அந்த கடைக்காரன் எதுக்குடா அனுப்புறாங்கன்னு தெரியாம உட்காந்துருந்தா ஒரு அம்மா வேகமா பிள்ளையை தூக்கிட்டு வந்து என் கையில கொடுத்துட்டு போயிடுச்சு. இந்த பிள்ளைய கொஞ்ச நேரம் பார்த்துக்கேன்னு அவங்க வீட்டுக்காரன் நினைச்சு என் கையில கொடுத்துட்டு போச்சா, யாருன்னு தெரியாம அவன் அழுகிறியா. நம்ம அது மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு ஆசை ஒரு காலத்துல அப்ப இல்லை. இப்படி அப்படியே அதெல்லாம் திரைப்படத்திலே அந்த காலத்துல சொல்லப்படுற பாட்டு, அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். அது நிறைய சொன்னா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. மாசரு பொண்ணே வளம்பூரி முத்தே எல்லாருக்கும் தெரியும். அது முழுக்க சொன்னோம்னா அன்பு தரனை தூங்கிடுவார். ஏற்கனவே அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டார். அப்படியே காசரு விரையே கரும்பே தேனே அலையிடை பிறவா அமிழ்தே யாழிடை பிறவா இசையே. எப்படி ஒரு பெண்ணை கண்ணகி அழகுனா அவ்வளவு அழகு, உண்மையிலே அழகு, பொய்யா இல்ல. கோவலன் அப்படி ஒரு அழகு. அது அந்த பொய் வள பாராட்டி, கட்டுரை பல பாராட்டி, எப்படி பாருங்க, அப்படி பாராட்டி அப்படி வாழ்த்தி அப்படியே 2 பேரும் அந்த காலத்துல ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவாங்க. இப்ப முடிக்கணும், ஏன்னா யூடியூப் சேனல்ல ரொம்ப நேரம் போட முடியாது, 5 மணித்துளி தான் போடலாம் யாரு பேசினாலும். அப்ப இந்த காலத்துல உங்களுக்குலாம் ரொம்ப பிடித்த ஒரு செய்தியோட போவோம். வாழ்க்கையில எல்லா இடத்துலையும் ஒரு வில்லன், ஒரு வில்லி. இதுல வில்லி வர்றாங்க. இந்த வில்லி யாரு அப்படின்னா மாதவியோட அம்மா. மாதவியோட அம்மா பேரை சொல்லிருங்க, 1000 ரூபாய் பரிசு. தெரியாது, நானும் சொல்ல மாட்டேன், போய் கண்டுபிடிங்க. இதையாவது செய்யுங்க. அந்த அம்மா அரசன் ஒரு மாலையை கொடுத்தாங்க. அவங்க நாட்டிய குலம். மாலை வாங்குனர் சாலுணங்கொடிக்கு. அது என்ன காரணம் அப்படின்னா கண்ணகிக்கு நாட்டியம் ஆட தெரியல. தம்பிட்ட வந்து கத்துக்கிருந்துருக்கலாம், கொஞ்சம் எந்திரிச்சு போயிட்டாரு, இவங்க ஏதோ பேசிக்கிருக்காங்க நம்ம போவோம் அப்படின்னு அப்பவே கிளம்பிட்டாரு யுவராஜ். அது பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் அல்ல, ஏதோ ஒரு நாட்டியம் ஆடி இருக்கு அந்த அம்மா. அந்த நாட்டியம் இவருக்கு பிடிச்சு போன உடனே கொண்டு போன பணத்தை பூரா கொடுத்து அந்த மாலையை வாங்கிட்டார். யாரு மாலையை வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த அம்மா மனைவி. இது மரபு அன்னைக்கு. அப்படி அப்படி ஒரு இன்னைக்கெல்லாம் அப்படிலாம் இருந்த எத்தனை சம்சாரம் கட்டலாம். ஒரு பெரிய வசதியா போச்சுல. கண்டுபிடிச்சிட்டீங்க கூகுள்ல போய். ஐயா நீ எனக்கு தெரியுங்க, அது நல்லா கைதட்டீங்க. மிக அருமையாக கூகுளில் சென்று உடனடியாக தேடி கண்டுபிடித்து அந்த பேரு. அதனால 3 பேர் சொன்னதுனால பரிசு தள்ளுபடி செய்யப்படுது. இதுதான் நியாயம் இல்ல. அது எப்படி பகிர முடியும்? அதுல வந்து எப்படி சொல்லணும், தெரிந்து சொல்லணும். இதை கண்டுபிடிச்சு சொல்றது கூகுள் தான் சொல்லுது. இல்ல யாரு கேட்டாலும் என்னத்தினாலும் சொல்லிடும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க, உங்களுக்கு பாராட்டுகள். 3 பேருக்கும் வாழ்த்துக்கள்.
பரிசு 100 நாள் வந்து கொடுக்குறேயா? இன்னைக்கு கொடுக்க முடியாது. இன்னைக்கு சட்டையை கிழிஞ்சு வச்சியா அந்த அதனால ஆமா நன்றிங்க, ரொம்ப நன்றி. என்ன காரணம்னா அந்த விழிப்புணர்வு, தேடுதல் இன்பம். நீ வீட்டுல போய் தேடாம புத்தகத்தை போய் படிக்க முடியாது. இப்போ உள்ள போய் தேடுன அந்த 3 பெருமக்கள் இருக்காங்களே, அவங்கள நல்லா ஓங்கி கைதட்டி வாழ்த்துங்க, பாராட்டுங்க. அந்த அம்மா நல்லம்மா. அந்த அம்மாவோட கடமை என்ன? தன் மகளை ஒப்படைக்கணும். ஒப்படைச்சுட்டாங்க. இப்போ 2 பேரும் நல்லா வாழ்ந்தாங்க. 2 பேரும் வாழ்க்கை உயருக்கு வந்துருச்சு. இப்போ 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி நிறைய வந்து ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தைக்கு மாதவி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்படி யாரும் முடிச்சிருக்கீங்களான்னு பாக்குறதுக்கு சொல்லணும்ல. ஆமா, அது நான் எதுக்கு இல்லாட்டி நான் ஏன் சொன்னேன், திருப்பி மாதவின்னு ஏன் சொன்னேன்? அப்படிதான் பேரு மணிமேகலைன்னு வச்சாங்க. இந்த மணிமேகலைன்னு பேரு வைக்கிறப்ப அந்த அம்மா நாக்குல தொட்டு வைக்கிறப்ப கண்ணகி மகள், இவள் கண்ணகி மகள், இவள் கண்ணகி மகள். ஏன்னா அவங்க குலம், அந்த வழி வந்த குலம், அதை சொல்லக்கூடாது. கண்ணகி எப்படி அப்படின்னா, கோவலையும் காணாப்பிட்டாரு, வீட்டுக்கே போவார், போனா நகையை வாங்குவார், பணத்தை வாங்குவார், வந்துடுவார், அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு பொழுது கூட கண்ணகி வீட்டை விட்டு வெளியே வந்தது. அப்ப கணவர் வீட்டை விட்டு வெளியே போட்டா பெண்கள் வெளியே வரமாட்டாங்க. அந்த காலத்துல அப்படி வாழ்ந்துருக்காங்க. பாருங்க, ஒரு நாள் வந்து 2 பேருக்கு இடையில காணல் வரி பாடல்ல அது பாட்டெல்லாம் பாடணும்னா நீங்க காணா போயிருவீங்க, எல்லாரும் எந்திரிச்சு ஓடிடுவீங்க, தலைதறிக்க. அருமையான பாடல் இதெல்லாம். சில ஒரு புத்தகத்தை எடுத்து அந்த வரிகளை படிச்சு பார்த்தா தெரியும். பார்த்தீங்கன்னா அந்த வரி பாடல்ல ஒரு பாட்டு கொஞ்சம் ஒரு பாடிடுறாரு. இந்த அம்மாவுக்கு ஒன்னே கோபம். எப்பயுமே பெண்களுக்கு கோபம் இருக்கும். நம்ம தான் காலில் விழுந்து கும்பிடணும். அதெல்லாம் வீட்டில் போய் காலையில் விழுந்துருவேன். போனோன்னு மணி 11 மணிக்கு மேலே ஆச்சுன்னா கதவை திறக்கணும்ல, அப்பதான் கதவை திறப்பாங்க. சக்தியின் வடிவம் சம்சாரம், புண்ணியவான்கள் அவதாரம், அவங்கதான் சக்தியின் வடிவம். அதனால எப்பயுமே மனைவி சொல்ல மந்திரமா வச்சுக்கணும். அதனாலதான் பலர் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. என் தம்பி மோகன் எல்லாம் வீட்டுக்காரம்மா என்ன சொல்றாரோ கோட்டை தாண்ட மாட்டார், அப்படின்னு அங்கனே நிற்பாரு. எப்போ வந்து கோட்டை அழிக்கிறாங்களோ அப்பதான் வெளியே வருவார். அதான் நல்லா இருக்கும் வாழ்க்கை. அது மாதிரி 2 கோச்சிட்டு வந்துடுறாரு. வந்த உடனே வாப்போம்னு உடனே அந்த அம்மா சிலம்பு உலகொண்டா, கையில சிலம்பு இருக்கு வச்சுக்க, மிச்சம் தான் ஒன்றும் இல்லை. சிலம்புன்னா அது சாதாரண சிலம்பு இல்லை, அதுக்குள்ள வைரம் இருக்கு. 2 சிலம்பையும் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம ஊரை விட்டு போறோம், வாப்போம். அப்பதான் கண்ணகி பாதத்தை வெளியே வைக்கிறாங்க. வெளியே வச்சா வண்ண சீரடி மண்மகள் அறிந்தில. அந்த அம்மா பாதத்தை நம்ம பூமாதேவி அன்னைக்கு தான் பாக்குறாங்களாம். அப்படி இன்னைக்கு வாழ முடியுமா? முடியாது. எல்லா பெண்களும் வந்து கூப்பிட்டாங்க, இங்க வா, பக்கத்துல ஒரு பொய்கை இருக்கு, நம்ம அங்க போவோம். அங்க போய் நீராடினா போன கணவன் திரும்பி வந்துடுவாங்களாம். அதுக்கு இந்த அம்மா என்ன சொன்னாங்க, ஒரு வரி, வீடு அன்று அது முறையல்ல, என் கணவர் வருவார், வரட்டும், காத்திருக்கணும்ல, அது சுகம்ல. இல்லாட்டி இந்த பத்திரகாளின்னு ஒரு படம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அதுல சிவகுமார் நடிச்சிருந்தார். அதுக்கு ஒரு அம்மா அந்த கேட்டையில இங்கே, இந்த பார்த்தாயில இங்கே, எதையோ நினைச்சேன், எதையோ முடிச்சேன், நான் ஆத்துக்காரி மனசு போல இருப்பேன் அப்படின்னு ஒரு ஆட்டம். வாங்கோன்னா வாங்கோன்னா பாட்டு தெரியுமா? யாருக்கா தெரியுதா? அந்த அம்மா பேரும் தெரியுதா உங்களுக்கு? பொம்பளையார் பேரை ஞாபகமா வச்சிருக்கீங்க. அந்த அம்மா பேரு என்ன பேரு? அருமையான ஒரு நடிகை. இந்த படம் மிகச்சிறந்த ஒரு படமா அந்த காலத்துல திரையரங்குல பேசப்படும். அப்படி வந்துருச்சா முடிச்சிடுவோம். இப்போ முடிவுக்கு வரணும்ல, நீ மிச்ச காரணம்லாம் போக முடியாது, மதுரைக்குள்ளேயும் போக முடியாது. மதுரை காரணம் சொன்னா நீங்க இதோட முடிச்சிடறோம்.
என்னையா மணி சரியாயிடுச்சு. பெருமக்களே, அன்பானவர்களே, சிலப்பதிகாரத்தில் உண்மை சொல்லப்பட்டது. உண்மை எப்படிப்பட்ட உண்மைனா, அவசரப்படக்கூடாது. அரசனா இருந்தால் எவ்வளவு பெரிய சூழல்ல மதுரை போயிட்டாச்சு, காவுந்தடிகள் இது பண்ணியாச்சு, அவங்க போய் ஒப்படைக்கிறாங்க. யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்க? யாதவர் முதுமகள் மாதரிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சு அவனை முடிச்சிடனே இல்லை, நீங்க கையில் சேர்த்து பையில வச்சு ஒரு செயலாளர் என்ன தலைமை ஆசிரியர்ல, ஏய் நான் எம்பிட்டு வேலையை விட்டு உட்காந்துருக்கேன், நீ எனக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு நிறைவா வந்துடுறோம், மதுரை காண்டத்துக்கு வந்துடுறோம். ஆமாம், அப்போ இந்த அது அந்த அம்மா வந்தது, அந்த பாடினது, அந்த எல்லாம் ஆயிரக்காவலன்னு சொன்னதெல்லாம் விட்டுருவோம். அந்த ஒரு வார்த்தையை அந்த ஆள் ஒழுங்கா சொல்லியிருக்கலாம். உட்கார்ந்த இடத்துல எப்பயுமே பெண்களை நம்ம பார்க்க கூடாது. ஆண்கள் கவனமா வச்சுங்க, எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்த்துறாங்க. இவர் நடனம் ஆடின ஒரு பெண் அழகா இருக்குன்னு பார்த்துட்டாரு. அப்படின்ட்டாரு, அவ்வளவுதான் சொன்னாரு. உடனே அந்த அம்மா கோவிச்சுக்கிட்டு எந்திரிச்சு போறாங்க. யாரு? பாண்டிமாதேவி. எந்திரிச்சு போனவுடனே அப்படி கையை அப்படி தொடுறாரு, கையை விட்டுட்டு அப்படின்ட்டு போயிடுறாங்க. அப்பயே அவங்க தலையெழுத்து மாறுது. உட்கார்ந்து இருந்தா பிரச்சனை இல்லை, அவர் அழகு நாட்டியத்தை தானே ரசிச்சாரு, அதுக்கு இவங்களுக்கு இடம் இல்லை. அப்ப வர்றான், ஊழ்வினை உறுத்து ஊட்டுது. யார் வழியில? பொற்கொள்ளை வழியில அரசி சிலம்பு கிடைத்து விட்டது. ஓ அப்படியா? அப்போ அவர் போய் அந்த அம்மாவை என்ன செய்யலாம், சமாதானப்படுத்திடலாம்ல அப்படின்னு என்ன செஞ்சாரு? கல்வனை கொண்டு வான்னு சொல்லணும், அக்கல்வனை கொன்று வா அப்படின்னார். ஒரே ஒரு எழுத்து. வாழ்க்கை மாறிச்சா? அவனை வெட்ட போறாங்க. அந்த வெற்ற இடத்துல வெற்றவனுக்கு 2 பேருக்கு மனசு வரல. நல்லவனா இருக்கேன் அப்புறானே தெரியுது, தப்பு பண்ண மாதிரி தெரியலையே. அது வாழ்க்கை. நேரம் ஆயிடுச்சுனே, சரிங்க. ஆக மிக சிறப்பாக சிலப்பதிகாரம் உங்கள் வாழ்விலே இருக்கிறது. 2 பேருமே உண்மைக்காக வாழ்ந்தார். கல்வனை கோரல் கடுங்கோல் என்று அவர் சொல்லுவார். அதுக்கு இந்த அம்மா சொல்ல, யார் கல்வன்? நீயே கல்வன், நீதான் கல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஓங்கி அடிச்சதுல அந்த உதட்டுல பட்டு தெரித்தது என்னது? அந்த வைரம் வட மாணிக்க பரல் அப்படி சொல்லுவோம். இது எதுக்கு? மாணிக்க பரல் வட அரசி அவருடைய சிலம்புல இருந்தது முத்து. அப்ப தவறு என்பதை உணர்ந்த மன்னன், யானோ அரசன் யானே கல்வன் அப்படின்னு விட்டு இறந்துடுவான். உடனே இந்த பாண்டிமாதேவி என்ன சொல்லுவாங்க? கணவனை இழந்தோர்க்கு காட்டுவது இல். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்படி உடனே அந்த அம்மாவை இறக்குறாங்க. இப்படி யாராவது இந்த காலத்துல இறப்பாங்களா? யாருக்காவது அந்த மனசு வருமா? உடனே 2 பேரும் இந்த மண்ணை விட்டு மறைகிறாங்க. அப்ப இந்த சிலப்பதிகாரத்துல எல்லாமே சொல்லிட்டு எப்படிலாம் இருக்காரு. கோவலை நல்லவனா இருந்தாரு, வானுலகத்திலிருந்து வந்தாரு, அவரை அழைச்சிட்டு போனாங்க, இதை நாங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கண்ணைக்கு சிலை எடுத்து நம்ம படாத பாடுபடுறோம். அங்க போக முடியல, உள்ள விட மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி பரிதாபமா அங்க இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஏதோ ஒரு நாள் அனுமதி கொடுத்து கண்ணை சிலையை காப்பாற்றணும்னு நீதிமன்றத்துக்கு வழக்கு போய் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. பெருமக்களே, அன்பானவர்களே, சிலம்பு வாழ்வு என்பது நம்முடைய மக்கள் காப்பியம். இந்த அருமையான காப்பியத்தை நாம் நமக்குரியதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். பெருமக்களே, பெரியோர்களே, ஆன்றோர்களே, தமிழ்ச்சங்க சான்றோர்களே, நீங்கள் கற்றுணர்ந்தவர்கள். இல்லத்திலே ஒரு மணி நேரம் அமர்ந்து பேசுங்கள். பிள்ளைகளோடு, பேர குழந்தைகளோடு, மனைவி மக்களோடு பேசுங்கள். இந்த கைபேசியிலே அதிக நேரத்தை நாம் செலவிடுவதை தவிருங்கள். நாம் எப்போது பேசுகிறோமோ அப்பொழுது வாழ்வு வசப்படும். உங்கள் வாழ்வு உங்களுக்குரியதாக மாறும். நம்முடைய வாழ்க்கையை எப்போது நமக்குரியதாக மாற்றிக்கொள்கிறோமோ அப்பொழுது இந்த இனிமையான வாழ்வை பெறுவோம் என்பதை சொல்லி
நீங்கள் சோலையில் மலராய், அன்று மாலையில் நிலவாய், இளம் கோடையில் குடையாய் வாழ வேண்டும். நதியைப் போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும். கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும். வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி, சிவகங்கை தமிழ்ச்சங்கத்துடைய அனைத்து பெருமக்களும் பெரியோர்களும் பெரியாழ்வார் விரும்பிய வண்ணம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு என நீங்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி வாய்ப்பளித்த பெருமக்களுக்கு நன்றி கூறி சிலம்பு காட்டும் வாழ்விலே நாம் வாழ்வோம். நன்றி, வணக்கம். அதனால சிறப்பு ஐயாவுடைய பேச்சு நீங்க ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. குறுகிய நேரம் பேசினாலும் ரொம்ப அருமையான பேச்சு, ரொம்ப பண்பான ஒரு பேச்சு, ரொம்ப பண்பா மகிழ்வா சந்தோஷமா அவங்க பேசும்போது அந்த மதுரையோட ஸ்லாங், இந்த அவங்கெல்லாம் எங்க மதுரை நண்பர்கள் எனக்கு நிறைய, அதுவும் நான் திருமணம் செய்தது மதுரைங்கிறதுனால இந்த இவங்கன்னு சொல்றதெல்லாம் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, பேசும்போது சொன்னாங்க கல்வனை கொன்றுவா அப்படிங்கிறதுக்கு கொண்டு வாங்கிறது வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் அவர் பேசின பேச்சு மதுரை ஸ்லாங்ல சில வித்தியாசங்கள் இருக்கு, ரொம்ப அது கேட்கறது கொஞ்சம் அழகாவே இருக்கும். அதனால அருமையான பேச்சுங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. மீண்டும் ஒரு முறை உங்களோட அது அதிக நேரம் பேசுனா நீங்க கொஞ்சம் அதிகமாக இங்க இந்த வேலையை உங்கள் மூலமா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை அதுபோக நம்ம யூடியூப் சேனல் நடத்துற சார் ஐயா மோகன் நினைக்கிற பேர் அவருக்கு எங்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு மதுரை டைரி. அதனால எங்களை சிறப்பா நீங்க வீடியோ எடுத்துருக்கீங்க, நாங்கெல்லாம் அதிகப்பட்ட போட்டோ எடுக்க முடியல, எடுக்கல, உங்களுடைய பங்களிப்பு சரியா இருக்கிறதுக்காக நான் எடுக்கல. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் ஏனைய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Jellicut Dhotis and shirts from the house of Plateau.